வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு குறைந்தது ஏன்? தேர்தல் துறை அதிகாரி விளக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மகாவீரரின் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இனி விரிவான செய்திகள். முத்தியால்பேட்டை மாணிக்க முதலியார் தோட்டம் மார்க்கெட் பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்தியால்பேட்டை மாணிக்க முதலியார் தோட்டம் மார்க்கெட் பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்று 4 கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்தது. இதனை அடுத்து யாகசாலை பிரவேசம் மற்றும் புற்றுமண் எடுத்தல், துவாரபால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கன்னி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்று கோவில் விமானத்திற்கு கும்பாபிஷேகமும் மற்றும் மூலஸ்தான கன்னியம்மன் மற்றும் அருள்மிகு பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ கன்னியம்மன், ஸ்ரீ சப்த கன்னிகள், ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மதுரை வீரன் பொம்மி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆகியவை பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை சுற்றுப்புறத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஐயா உள்ள அந்த பக்கம் போயிடலாம் காட்டினா தீபத்தில் காட்டினா. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி வீதியில் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் இருந்து கரகம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலின் கோபுரத்தில் புனித நீரானது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை தரிசனம் செய்தனர். மகாவீரர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஜைன சமயத்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அனைத்து உயிரினங்களும் அன்போடும் மரியாதையோடும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை போதித்த பகவான் மகாவீரர் பிறந்த தினத்தை கொண்டாடி மகிழும் அனைவருக்கும், குறிப்பாக ஜைன சமய கொள்கையை பின்பற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜைன மதத்தின் 24வது தீர்த்தங்கரரான பகவான் மகாவீரர் பிறந்த நாள் என்பது அகிம்சையை கடைபிடிக்கவும் நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கையை நடத்தவும் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த நாள் நன்னாளாக பகவான் மகாவீரரின் அருளாசி அனைவரது வாழ்க்கையையும் உண்மை, அகிம்சை மற்றும் இரக்க குணத்தால் நிரப்பப்படும் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையட்டும். அன்பும் அமைதியும் அகிம்சையும் எங்கும் நிலவட்டும் என அந்த வாழ்த்து செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். புரட்சி பெறும் பாவலர் பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஞானமுத்து செல்வம் மற்றும் தொகுதி செயலாளர் சுந்தரபாண்டியன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமை ஏற்க அமுதம், பாலா ஆகியோர் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கௌரி, சசிகுமார், வாசு, வேலவன், ராமராஜன், கவிதா, ஷேக்பை சைலன், ராஜேஷ், சரவணன், விக்னேஷ், கருணாநிதி, ராஜ்கமல், சிவக்குமார், சுந்தர வடிவேல், சங்கர், சிவா, இளங்கோ, பாலாஜி, செந்தில், பிரியன் ஆகியோர் பங்கேற்று மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி.
மகாவீரரின் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பகவான் மகாவீரர் அகிம்சை, சத்தியம், கல்லாமை, பற்றற்று இருத்தல் போன்ற உயிரிய நெறிகளை உலகிற்கு கற்பித்தவர் மகாவீர். இவரின் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் ஜெயின் சமூகத்தினர் 45 ரோடு சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து மகாவீர் சிலையுடன் ஊர்வலமாக சென்றனர். இதில் ஜெயின் சமூகத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடிப்பாடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர். பேரணியில் பங்கேற்ற ஜெயின் சமூகத்தினர் மகாவீரர் போதித்த நெறிகளை மக்கள் அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்ததால் வாழ்வில் அமைதியும் இன்பமும் என்றும் தழைத்தோங்கும் என வலியுறுத்தினர். பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மகாவீரர் ஜெயந்தியையொட்டி இறைச்சி கடைகள், மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன. கலால் துறை, பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்திக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்திக்கு மரியாதை செலுத்தும் விதமாக முதலியார்பேட்டை ஜோதி நகரில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்கு ஆறுதல் கூறினார். அங்கு வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி மக்களின் மீது கொண்டிருந்த அன்பையும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்கினையும் துணைநிலை ஆளுநர் நினைவு கூர்ந்தார். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு குறைந்தது ஏன்? புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் 78.90% ஓட்டுகள் பதிவாகி உள்ளது. இது கடந்த தேர்தலை காட்டிலும் 2.35% குறைவாகும். மொத்தமுள்ள 10,23,699களில் 8,07,724 பேர் மட்டுமே ஓட்டளித்தனர். வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ள 2,19,422 வாக்காளர்கள் ஓட்டளிக்கவில்லை. வாக்குப்பதிவு குறைந்தது குறித்து புதுச்சேரி தேர்தல் அதிகாரிகள் கூறியதாவது: ஓட்டுப்பதிவு குறைவிற்கு வெயிலை ஒரு காரணமாக சொன்னாலும் மேலும் பல காரணங்கள் உள்ளன. சட்டசபை தேர்தல் என்றாலும் பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் படிப்பறிவு இல்லாத மக்கள் திரண்டு வந்து ஓட்டளிக்கின்றனர். ஆனால் நகரங்களில் உள்ள படித்தவர்கள் ஓட்டு சாவடிக்கு வந்து ஜனநாயக கடமையை ஆற்றுவதில்லை. மாநிலத்தின் கல்வி அறிவு 85.8% உள்ளது. அப்படி இருந்தாலும் நகர பகுதியில் வசிப்பவர்கள் ஓட்டுச்சாவடியில் வரிசையில் நின்று ஓட்டளிக்க தயக்கம் காட்டுகின்றனர். இது ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டுப்பதிவில் சரிவை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து பல்வேறு நாடுகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். குறிப்பாக பிரான்ஸ், சிங்கப்பூர், அரபு நாடுகளில் பலரும் வேலை செய்து வருகின்றனர். இவர்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றாலும் எந்த ஒரு தேர்தலிலும் புதுச்சேரிக்கு வந்து ஓட்டளிப்பதில்லை. இப்போது இவர்கள் கோடை விடுமுறைக்காக தங்களது குடும்பத்தினரையும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்து சென்று விட்டனர். இதனால் அவர்களது குடும்பத்தினரும் ஓட்டளிக்கவில்லை. இதன் காரணமாக ஓட்டுப்பதிவு சரிந்து விட்டது. அதுபோல் 40,000 மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயில பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் IT உள்ளிட்ட நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஓட்டுப்பதிவுக்கு வர நினைத்தாலும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக விடுமுறை கிடைப்பதில்லை. டெல்லியில் உள்ள ஒருவர் ஓட்டளித்துவிட்டு மறுநாளை எப்படி டெல்லி செல்ல முடியும்? இதுபோல ஒவ்வொருவருக்கும் 1000 காரணங்கள் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது. ஜனநாயக திருவிழாவில் அனைவரும் கூடி பங்கேற்றால்தான் ஓட்டுப்பதிவு அதிகரிக்கும். இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஐயோ கடவுளே, என்ன மிஸ்? நான் டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி. ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. டாடாய், என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப். இதுல கேமரா, ஸ்பீக்கரு, இவ்ளோ பெரிய டிஸ்பிளே, இதெல்லாம் நீ IAS ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இப்போ இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் படிக்கணும். நீ வெளிய போ. செய்திகள் தொடர்கின்றன. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில்
துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளை இணைக்கும் சாலையை அனுமதியின்றி அமைக்க முயன்றதால் பரபரப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் எல்லை பகுதிகளில் ஒன்றான மண்டபத்தூர் பகுதியில் இருந்து அருகில் உள்ள தமிழக பகுதியான சின்னூர்பேட்டை பகுதிக்கு கடந்த சுனாமியின் போது தற்காலிக சாலை அனுமதி பெற்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்கு அருகில் உள்ள புதுச்சேரி பகுதிக்கு சொந்தமான இடம் புதுச்சேரி அமைச்சரான BRN திருமுருகன் பயன்பாட்டில் கடந்த 40 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரசிடமோ நில உரிமையாளரிடமோ எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் பூம்புகார் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் காரைக்கால், புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதிகளை இணைக்கும் சாலையை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட ஜல்லிகள் கொட்டப்பட்டு சாலை அமைக்கும் பணி 50% நிறைவுற்ற நிலையில் தகவல் அறிந்த இடத்தின் உரிமையாளர் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது இவர்கள் செய்வதறியாமல் திகைத்து சாலை பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இரு மாநில பகுதிகளை இணைக்கும் சாலைக்கு அரசிடமோ அல்லது உரிமையாளரிடமோ அனுமதி பெறாமல் சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. காரைக்கால் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் கடைத்தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்செறிதலுடன் துவங்கியது. விழாவின் 8ஆம் நாள் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் காளியம்மன் ஆலயத்திலிருந்து பால் குடங்களை தலையில் சுமர்ந்து மகா மாரியம்மன் ஆலயம் அடைந்தனர். பின்னர் கொண்டு வந்த பால்களால் மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு குறைந்தது ஏன்? தேர்தல் துறை அதிகாரி விளக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மகாவீரரின் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.